அம்மா அவர்கள் என் அன்பை சமர்ப்பிக்கின்றேன். இந்த எலெக்ஷன் ஒரு வித்தியாசமான ஒரு எலெக்ஷனா, எப்படியாப்பட்ட ஒரு எலெக்ஷன் இது என்றது யாருக்குமே இது வரைக்குமே தெரியாது. நம்ம போகிறோம், ஓட்டு போடுறோம், அது வராங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 2000 3000 10,000 கொடுத்தா போதும், திரும்பி ஓட்டு போடுவோம். விலைவாசி பற்றியோ இல்லை நாட்டை பற்றியோ நம்மளுடைய மிருகத்தன்மையை பற்றியோ நம்மளுடைய குழந்தைய பற்றியோ நம்மளுடைய நம்ம படைத்த கடவுளை பற்றியோ நம்ம யார் என்னன்றது சிந்திக்கிற தன்மை இல்லாமல் வாழும் கலியுக காலம். கலியுகத்தில் என்ன தெரியும்னு கேட்டால் மனிதனுக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் கிட்ட போய் பணத்தை கொடுத்தா அவனுக்கு கரெக்டாக எண்ண முடியும். ஆனால் சில விஷயத்தை கேட்டால் அவனுக்கு எதுவுமே தெரியாது. பணம் அவ்வளோ பெரிய ஒரு மனசை உருவாக்குற ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உலகத்தையே அழிக்க முடியும் ஒரு மனுஷன் என்பதற்காக தான் நம்மளை படைச்ச தாய் ஒரு காகிதம். அந்த காகிதம் பைத்தியக்காரனையே மாற்றக்கூடிய ஒரு தன்மை. பைத்தியக்காரனுக்கு அந்த பணம் கிளீனாக தெரியுது. மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு கூட, ரொம்ப உடம்பு சில சூழ்நிலை இருந்தவனு கூட பணம்னா தலகான கட்டியில் வச்சுருப்பான். அப்போது மிச்ச விஷயம்லாம் அவனுக்கு தெரியல பாருங்க. ஒரு சாதாரண காகிதத்தை எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனையே மனுஷனுக்கு உள்ள அழிக்கமாகி இருக்கிறது அப்படின்றத ஒரு விஷயம் நம்ம சொல்ல வரோம். ரெண்டாவது குண்டு, வெளிநாட்டில் உலக நாடு அழிய போகிறது என்று முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம். வீடியோவுக்குள்ள சொல்லி உலக நாடு அழியக்கூடிய நேர காலகட்டத்தில், அழியாத காலத்தில் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு கொடூரமான நிலை உள்ளது. இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு இந்தியாவில் இன்ன வரைக்குமே நேரம் இல்லை, டைம் இல்லை, எதுவுமே இல்லை. என்னடா அன்றைக்கு ஒரு நாள் கொரோனா வந்தது, அந்த நாட்டில் கொரோனா வந்தது, இந்த நாட்டுக்கு நம்மளை இவ்வளோ பெரிய ஒரு அழிவு நம்மளுக்கு கொடுத்தது. அப்போ அந்த நாட்டில் போர் நடக்க சொல்ல நம்மளுக்கு வராதா? கன்ஃபார்மாக நமக்கு போர் வரப்போகிறது. உலக போர் நிச்சயமாக நமக்கு வரும். இதில் மாற்றமே இருக்காது. ஏன்னா நம்ம ஒரே விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். வீடியோவில் நான் பேசாததுக்கு காரணம் வாரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பேசின விஷயத்தையே பேசி நம்ம ஒரே விஷயத்தை தான் சொல்கிறோம். மாற்றி அரசியல்வாதி மாரியா மாற்றியோ வேறையெல்லாம் நம்ம சொல்ல. ஒரே ஒரு விஷயத்தை, அம்மான்ற ஒரு வார்த்தையை வச்சு இந்த உலகத்தில் எவ்வளோ 500 மெசேஜ் நம்ம உள்ளே கொடுக்குறோம். ஏன் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக, என் ரூபத்தில் காப்பாற்றுவதற்காக. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுகிறான்னா, உன்னை வெளியே காமிக்க மாட்டோம், நீ என்ன ஒன்றாலும் பேசு, நான் மட்டும் என் புகழாரத்தை வளர்த்து கொண்டேன், நான் நல்லவனாக மாறிவிட்டேன், ஆனால் என் மக்களை கொன்று விடுவேன். நான் யார் சொல்கிறது? ஒருத்தவன் சொல்கிறான். யார்? அதை நான் பேரை சொல்ல விரும்பலை. ஏன்னா அவருடைய வேலை அதுதான். அவர் கடவுளுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமாவதாரத்தில் மொத்த பேர் ராமரை கொண்டுட்டார். மொத்த பேரை கொண்டுட்டார். சொந்தம் பந்தம் எதுவுமே பார்க்கல, புள்ள கில்ல எதுவுமே பார்க்கல. அனுமானை கூப்பிட்டு உலகத்தை பார்த்துக்கிடா, மொத்த பேர் நான் கொண்டு போகிறேன்னு சொல்கிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு புள்ள கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, ஒரே ஒரு சொந்தம் சொல்ல பக்கத்தில் ஆளு கிடையாது. அவருக்கு தேவை என்ன? பெத்த தாயாக இருந்தாலும் என் புகழாரம் நிற்க வேண்டும் என்றால் நான் கொண்டு விடுவேன். ஏன்னா நான் சாகணும். எப்படி சாகணும்னா, எங்கள் அம்மாவை கொண்டாதான் நான் சாக முடியல. என் நாட்டு என் மக்களை நான் கொண்டுக்கணும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணோம்? என் தாயை கொன்னாதான் அன்னைக்கு சீதாவை கொன்னோம். இன்னைக்கு யாரை கொன்னா நம்ம சாவோன்றது கடவுளுக்கு தெரியும். அதனால் அவர் மக்களை கொண்டு இருக்கிறார். எப்படி கொள்றாரு? அப்படியே கொடூரமாக கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் நெஞ்ச வேதனை இல்லை. எப்படி நைட்டில் தூங்குறாருன்னு தெரியல. கடவுள் எப்படி தூங்குறாருன்னு தெரியல. எத்தனை கோடி மக்கள் எப்படி பிளைட்டில் அப்படியே ஹெலிகாப்டரில் அப்படியே வரா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க, போகிறாங்க கூட்டணி பற்றி, உடனே ஹெலிகாப்டரில் சாவுறான். யாரால் சாவுறான்? ஒரே ஒரு கடவுளால் சாவுறான். யாருக்காவது தெரியுமா? உலகத்தில் யாருக்குமே தெரியாது. நான் பேசுறதே கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, போரிடனா நீ நான் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைக்கு நம்ம வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராவணன் சொல்கிறான். யார்? ராமர்கிட்ட, என்னை நீ கொன்றாலும் உன்னை உன் குடும்பத்தையும் நான் அழித்து விடுவேன்டா ராமன் கிட்ட சொல்கிறான் ராவணன். ஏன்னா உனக்கும் எனக்கும் கொடுத்தது ஒரே ஒரு சக்தி தான்டான்றான். ராமருக்கு கேட்குறாரு, ராமகிட்ட ராவணன் சொல்கிறான், நீ வேற நான் வேற கிடையாதுடா. நீயும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தேன், நானும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தேன். நானும் தாய்கிட்ட வர வாங்கினேன், நீயும் தாய்கிட்ட சக்தி சிவங்கிட்ட வர வாங்கினேன். நான் உன்னோட சக்தி பெற்றவன், என்று இருந்தாலும் உன் குடும்பத்தை சித்திரவதை செய்து விட வேண்டான்றான். இதான் ஏன் சொல்ல வரேன்டானா, ஏன்னா எத்தனை சொல்லிட்டேன்.
ஏனைய எறும்பு கண்டு பயப்படும். ஆனால் எறும்பு ஏனையை பார்த்து பயப்படணும் அவசியமே அது கிடையாது. அதுக்கு என்னன்னா, நம்மளோட சின்ன உருவம் ஒரு மண்ணுக்குள்ளே பூந்து நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம், எவனுக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எறும்புக்கு தெரியும். ஆனால் ஏனை காதில் போச்சுன்னா செத்துரும். அதனால் அது பயத்தில் இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, கடவுளுக்கு ஒரு உயிர், மனுஷனுக்கு ஒரு உயிர், அரசியல்வாதிக்கு ஒரு உயிர், சாதாரண மனுஷனுக்கு ஒரு உயிர் கிடையாது. உயிர் என்பது, ஆத்மா என்பது எல்லாருக்கும் சமமான சக்தி கொண்டது. யாரை நீ என்ன செய்தாலும், எந்த தாயை கொண்டாலும், ஒரு மனிதனை கொன்றால் இந்த உலகத்தில் அவன் ஜெயித்ததா இந்த உலகத்தில் வரலாறே கிடையாதுடான்ட்ட. இது மன்னன், மதுரை மன்னன், அவன் நாட்டையே அழித்து கொண்டான், மதுரையே அழித்து கொண்டான். அது மாதிரியா மெட்ராஸுக்கு நமக்கு பேரழிவு வர்றதுக்காக தான் விஜய் என்ற ஒருவன் இந்த மண்ணில் இறங்கி விட்டான். யாரு? நான் இறங்க முடியாதுடான்ட்ட. நான் இறங்க முடியாது, விஜய் ரூபத்தில் இறங்கிட்டான்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் குறைஞ்சபட்சம் 55-60 பேர் கிட்டத்தட்ட விஜய் ரூபத்தில் செத்துருக்குறான். ராவணன் என்ன பண்ணான்? போருக்கு போக சொல்லும். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் சாகுறாங்க. அவங்க மனைவி சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க, அவனை சுத்திகள்லாம் சொல்கிறான், வேணாம் ராவணா, இது சாதாரண ஆள் இல்லை, வந்துக்கிறவன் நம்மளை கொல்ல வந்திருக்கிறான், நம்ம குடும்பம் அழிஞ்சிரும், வேணான்னு அவன் மனைவிலாம் சொல்கிறான். ஆனால் ராவணன் கேட்கவில்லை. அந்த ராவணன் தான் விஜய் வந்திருக்கிறான். ராவணன் எந்த காலத்திலேயாவது குழந்தைங்க எதனா ஒரு காலத்தில், எந்த ஒரு காலத்திலேயாவது தான் தாய் தந்தை பேசிகள் பீறி ஓட்டு போடுவாங்களா? தாய் தந்தை பேசி கேட்பாங்க பசங்க. ஆனால் 2026 தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மகள்களும், ஒவ்வொரு 25 வயசு பையனும், 16 வயசு பையனும், 18 வயசு பையனும் தாய் தந்தை பேச்சியே கேட்க மாட்டான். ஒரு சாதாரண விஜய், அவனால் என்ன லாபம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி பார்க்கலாம். ஒரே ஒரு 10 பைசா ஒரு உதவியா 18 வருஷம் படிக்க வச்சு, 3 வருஷம் காலேஜ் படிக்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, இவ்வளோ கஷ்டப்படுற தாய் தந்தை பேச்சு மதிக்காம ஒரு நடிகனுக்காக உயிரே கொடுக்குறானா, அப்போ எவ்வளோ பெரிய தீய சக்தி மனுஷன் உடம்புல இறங்கிக்குது பாடுறான்னு சொல்கிறேன். சாவறதுக்காக, மனிதன் அழிவதற்காக இது நடக்குதுன்னு சொல்லிட்டேன். இது ஒரு போர்க்களமான ஆட்சிடான்ட்டேன். போர்க்களமான ஆட்சி. நம்ம ஒரு கொடூரமான நிலைக்கு நம்ம செல்ல போகிறோம்டான்ட்டேன். இது இப்பயே ஏன் சொல்ல வரேன்னா, 2024 எண்ணி விஜய் உள்ள வந்தாரோ அன்னிலிருந்து உலக நாட்டுக்கு பேரழிவுடான்ட்டு. பாரத பிரதமருக்கு பயங்கரமான ஆபத்துக்கள் வருண்டா இந்த உலகத்தில். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வரப்போகுதுடான்ட்டு. இதனால எல்லாருக்குமே ஆபத்துடான்ட்டு இந்த உலகத்திலே. இதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? நான் வராமல் இந்த உலகத்தில் என்னை நீங்க காமிக்காமல் ஒரே ஒரு ஒரு அணுவு கூட இந்த உலகத்தில் அசையாதடான்ட்டு. கொஞ்ச நாள்ல ஏதி வைடான்ட்டான். அப்படியே இந்த மண்ணில் ஏதி வச்சுக்கடா மொத்தமே சொல்கிறேன். 2016 இருந்து தண்ணி வராமல் இந்த உலகத்தில் தண்ணி இல்லை, தண்ணியே மழை பெஞ்சு சுபட்சமாக இருக்குதுன்னா அதுக்கு யாருடா காரணம்ன்றான்? சக்திடா, சக்தி, ஆதி சக்தி. என்னுடைய தாய் இந்த மண்ணிலே ஆட்சி செய்து 2000 ஆண்டா 3000 ஆண்டு முன்ன மனிதனாக பிறந்து இந்த மண்ணிலே மன்னர்களை அடக்கி ஆட்சி செய்து, வெள்ளைக்காரனை அடக்கி, நவாப்புக்களை அடக்கி ஆட்சி செய்த ஒரு தாய் தான் இதுக்கு காரணம்டா, மெயின்டான்ட்டேன். இதுக்கு மேலேயும் ஒரு ஆள் பாரத தமிழ் தாய். தமிழ் தாய் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சு பேசுறானா அவன் கடவுளாக இருந்தாலும் அவனுக்கு கழிவு காலம் நெருங்கி விடண்டான்னு சொல்லிட்டேன். ஒரு தமிழ் தாயை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ் தாய் அவன் கூட இருக்கிறான். இந்த உலகம் அழியாது, நமக்கு உடம்பு அழியாது, நம்ம ஆத்மா அழியாது, இன்னொரு உருவம் எடுக்க முடியும், நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும், இதுக்கு மேலே உல்லாசமாக வாழ முடியும் என்று இந்த உடம்புக்கு அறிந்த பிறகு மரணத்தை பற்றி சிந்திக்கிற வாய்ப்பே இது ஒருத்தனுக்கு கிடைக்காதுறான்ட்டு. எனக்கு மரணத்தை பற்றி சிந்திக்கிற வாய்ப்பே கிடையாது. உடனே இன்னொரு பிறவி, புது உடம்பு, புது உலகம், புது வாழ்க்கை, புது சந்தோஷம், இது மாதிரி 4 மடங்கு இருக்குடான்ட்டு எனக்கு. அதனால ஏன் சொல்ல வரேன்னா, தப்பு பண்ணால், அதனால தான் ஒரு பெண்ணு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, தான் தவறு செய்ததை, தான் குற்றத்தை தானே தண்டனை அனுபவித்து கொண்டா. எதுக்காக? உங்கள் கண்ணையெல்லாம் நோண்டுவதற்காகடா. உங்கள் கண்ணையெல்லாம் நோண்டி தலை கீழே தொங்க விடுவதற்காக இது செய்யப்பட்டது. இதில் தப்பவே முடியாதுறான்ட்டேன். இதில் எவனும் தப்பவே முடியாதுறான்ட்டேன். இது ஒரு சாதாரண நாடு கிடையாதுடா. இந்த உலகத்தின் மெட்ராஸ், திருவள்ளூர் மாவட்டம், ஒரு இங்கே
ஒரு 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் கூட நீ அழிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட நீ அழிக்க முடியாதாட்டை. எந்த தப்பு பண்ணுறானோ அந்த தப்பான இடம் வந்து தண்ணியில் போயிடு. நான் இந்த வாட்டின்ட்டு நான் வெளியே வராமல் ஒரு அணுவு கூட இந்த உலகத்தில் அசைய முடியாதுடான்னு சொல்கிறேன். ஆனால் இந்த ஆட்சி முதலமைச்சருக்காக விஜயை களத்தில் இறக்கி இந்த ஆட்சியை காப்பாற்றும் ஒரே தலைவர் நம்ம முதலமைச்சர். ஜெயிக்க போகிறது எப்படி? கன்ஃபார்மாக அவர் ஜெயிக்க போகிறாருன்றதுக்காக தான் விஜய் இதுக்குள்ளே இறங்கி இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, தப்பு பண்ணவன் ஒரு தாயை அழித்தவன், தான் தாய் குடும்பத்தை தான் தாய் வசித்த அந்த வீட்டை அழித்தவன் இந்த மண்ணிலே வாழ்ந்ததா சரித்திரமே இருக்காது. அவனால் வந்து மக்கள் எல்லாம் சாக போகிறாங்கடாட்ட. முதல் விஜயால ஒரு பக்கம் அழிவு வந்து இன்னைக்கு தான் ஏற்பட்டது. 2016 என்னைக்கு ஒரு தாய்க்கு துரோகம் பண்ணி அந்த துரோகியை காப்பாற்றி கொண்டிருக்கும். அதனால் நம்ம உயிர் சேதங்களை மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறான். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? திமுக அரசு காரணம் அல்லடான்ட்ட. திமுக அரசுக்கு கெட்ட பேருடான்ட்டை. திருடன் என்று சொன்னவன் நல்லவனா ஆகி நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் 2016 இன்ன வரைக்கும். ஆனால் எவன் நல்லவன் என்று சாமி பேரை சொல்லி மக்களுக்கு துரோகம் பண்ணி தான் தாய் வீட்டை கொள்ள அடித்து தான் நாட்டையே ஆள வேண்டும் நினைப்பவன் இந்த உலகத்தில் ஆளவே முடியாதரா இனிமேலிட்டு. இதில் வந்து மாற்றமே கிடையாதுரான்ட்ட. நான் வரலனா நீ சம்பாதிச்சு வச்சுக்கிற சொத்து எல்லாம் எத்தனாயிரம் கோடிடான்ற, எத்தனாயிரம் கோடி, எத்தனாயிரம் இந்த மண்ணு வாங்கி வச்சிருக்கிறீங்க. மொத்தமே உலகம் ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிறீங்க. வெள்ளக்காரன் வாங்கி வச்சிருந்தான் மொத்தமே எதிரானா ஒரு இன்ச்சு கூட ஒன்றும் பண்ண முடியல. மண்ணன் வச்சிருந்தான் ஒரு இன்ச்சு கூட இந்த மண்ணை எடுக்க முடியல. எதுவுமே யாராலையுமே ஒரே ஒரு செகண்ட் இயற்கை என்ற ஒரு நினைச்சிடற ஹெலிகாப்டர் பிளேட்ல ஒரு செகண்ட்ல ஆத்மா உங்களை கொண்டுட்டுனான்ட்டு. நான் வரலனா ஏதி வச்சுக்கிடா மொத்த பேருன்ட்ட உலகத்தில். இதை வந்து மாற்றமே கிடையாதுறான்ட்டு. அடுத்த வாட்டி எப்படி ஜெயிக்க போறாரு அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். அதுக்கு 60 வருஷத்துக்கு அப்புறமா இந்த எலெக்ஷன் நடக்குது நம்ம நாட்டில். 60 வருஷம் 67 அண்ணாதுரை ஆட்சியை பிடிக்கிறாரு. அன்று காமராஜர் சத்தியத்தையும் தர்மத்தையும் இருக்கிறது. ஆனால் காமராஜரும் அண்ணாதுரையும் பெரியாரும் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எம்ஜிஆர் இவங்க 4 பேருக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் இன்னைக்கு ஸ்டாலின் இந்த 4 பேருக்கும் அருள் பாலித்தவர்கள் யாரு? பெரியார், அண்ணாதுரை, காமராஜர். ஆனா இன்னைக்கு ஒரு பெரியார் வராரு. சத்தியத்தையும் தர்மத்தையும் அழித்து மக்களையும் கொன்று கொள்ளையும் அடித்து விட்டு நான் யார எந்த தாய் வளர்த்தாலோ எந்த தாய் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றினாலோ இந்த நாட்டை அழித்த ஒரு துரோகி இந்த நாட்டுக்கு இந்த முதல் முறையாக நிற்கிறான். அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும் எல்லோருமே பாவப்பட்ட மனிதன்டான்ட்ட. இந்த உலகத்தில் உள்ள கடவுளுக்கு இருக்குடான்ட்ட, ராமனுக்கு இருக்குதுடான்ட்ட, அவனை தலைக்கியே தொங்க விட போறாங்கடான்ட்ட. இதில் வந்து மாற்றமே கிடையாதுடான்ட்ட. ஒரு மனிதனுக்கு ஒரு கருவி, என்ன கருவினா தேவைன்னு சொல்லோ சக்தி கிடைக்கும், சொன்ன பேச்சு கேட்கலன்னா சக்தி வெளியே வந்துடும். இதுதான் இனிமேல் சக்தி 2016 சக்தி யாருக்குமே தமிழ்நாட்டில் கிடைக்காதுடான்ட்ட. இயற்கை வந்து நமக்கு சாதகமாக இருக்காதுடான்ட்ட. திரும்ப லாக்டவுன் வரும், திரும்ப பஞ்சம் வரும், திரும்ப தண்ணியால் அழுவோம். நானும் உங்க கூட கடவுளுக்கு வரண்டான்ட்டேன். எப்படியே குடும்பத்தோட சக்தியோடு நானும் கடவுளுக்கு வரண்டான்ட்டேன். நாங்கள் இன்னொரு உலகம் வச்சு ஆட்சி பண்ணி பண்ணான்ட்டேன். எனக்கு சாவே கிடையாதுடான்ட்டேன், ஏதி வச்சுக்கிடான்ட்டேன் எல்லாரும். ஆனால் கடவுளுக்கு துண்ண சோறு கிடையாது, காரு கிடையாது, பங்களா கிடையாதுடான்ட்டேன். இதுக்கு தான் 925 வருஷம் உங்களுக்கு பணத்தை கொடுக்காமலேயே கண்ணை நோண்டி டீ விற்று பிளாட்பாரத்து மேலே நிற்க வச்சு உன்னை கொடூரமாக பண்ணாங்கடான்ட்டு. ஒவ்வொரு நடிகனே பாடுறான்ற பிளாட்பாரத்தில் பத்திருப்பான். ரஜினிலாம் வந்து பிளாட்பாரத் மாதிரில ரோட்டில் எங்கள் மெட்ராஸில் எத்தனை தின்ன மேலே எத்தனை பிளேட்டில் எத்தனை சாப்பாடு எத்தனை ஓட்டில் வேலை செஞ்சிருப்பா தெரியாதுறான்ற. ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கொடூரமான நிலை கொடுத்த
கொடுத்தாங்கடான்ட்ட ரஜினிக்கலாம். இன்னும் உங்களுக்கு இருக்குடான்ட்ட ரஜினிக்கலாம். நான் கண்டி உலகத்துக்கு வரலடா. நான் ரஜினிக்கெல்லாம் சொல்கிறேன், உனக்கெல்லாம் வந்து சினிமாவில் பாரு, ஏந்திர படத்தில் உன் கை வேற கால் வேற முண்டை வேற ஏற்றா மெரியா உங்களை எடுத்துருவாங்கடான்ட்டு. இதில் மாற்றமே இருக்காது ரஜினிக்கு. நான் என்ன ஊட்டாண்ட போராட்டம் பண்ணி நான் வருவேன், நான் பைத்தியக்காரன், நீ அறிவாளியாக இருக்கலான்னு பார்க்குறியா? டேய், நீ உலகத்துக்கே, நீ தமிழ்நாட்டுக்கே சூப்பர் ஸ்டாருன்னா நான் உலகத்துக்கே பாட்சாடா. தெரியுதா? உன் படம்லாம் இனிமேல் ஓடாதரா இந்த உலகத்தில்ன்ட்டு ரஜினி சொல்கிறேன். நான் சொன்ன வேலையை நீ செய்தே ஆகணும்னான்ட்ட. இல்லைன்னா நீ சம்பாரிச்சு வச்சுக்கிற 1 கோடியில் எத்தனை ஆயிரம் கோடி இந்த மண்ணில் இங்கே நிலைக்காதரா இனிமேல்ட்டு ஒன்று கொஞ்ச நாளில். இதில் நான் தாண்டா ஜெயிப்பேன்னு சொல்கிறேன். அதனால் இது இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பேசுகிறோன்னா அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம், பிரதமர் தான். எனக்கு பிரதமர் மேலே கோபம் இருக்கிறது, முதலமைச்சர் மேலே பயங்கரமான எனக்கு கோபம் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கோயில், அந்த கோயிலை கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கி அந்த கோயிலை கட்ட முடியாத 50 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது, 1 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கிறது, ஒரு 1500 ரூபாய் சம்பளம் கவர்மெண்ட்டு கொடுத்து இது வரைக்கும் அந்த கோயில் ஒரு நல்ல ஐரே வைக்காமல் ஒரு கிராமம் இந்த கிராமம். 5 கோயிலுக்கு ஐரே இல்லாமல் ஒரு கிராமம். இவ்வளோ பெரிய இந்த அரசாங்கத்தில் இவ்வளோ பெரிய மோசடி நடக்கிறது இந்த பூந்தமல்லி அதிகாரிகளால். இதை கண்காணிக்க முடியல. நான் இவ்வளோ வீடியோ பேசுகிறேன், இவ்வளோ சக்தியை பற்றி பேசுகிறேன். அந்த சக்தியை அழிக்க நினைக்கிறடானா அப்போ உன்னை பார்த்து வேடிக்கை பார்த்து இருக்க மாட்டாடா இனிமேல் சக்தின்ட்டு. இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய விலையை என் சக்தியை கொடுக்க போறாடா. இதில் வந்து மாற்றமே இருக்காதுடான்ட்டு இந்த உலகத்தில். இது வந்து ஆரம்பம்டான்ட்ட. நான் வீடியோ பேசாத, ஏன் வீடியோ நான் பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா, பேசி நான் உன்னை காப்பாற்றிக்கின்னு நான் உன்னை காப்பாற்றிருப்பேன், நீ சந்தோஷமாக இருப்பேன், அதனால தான் வீடியோ பேசுறதில்லடா. ஆனால் இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா உன்னை காப்பாற்றுவதற்காக தான் இந்த வீடியோவை இன்னைக்கு வெளியிடுறேன். இன்னும் 2 வீடியோ 3 வீடியோ வெளியிடுவேன். அதுக்கப்புறம் வீடியோ ரொம்ப பேச மாட்டேனாட்டேன். ஏன் நான் உன்னாண்ட பேசணும்? தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாயம் இது பேச. அம்மா வந்துட்டா விஜய் ரூபத்தில் உன் மக்களை கொல்ல. அவன் பேச போகிறான், விஜய் பேச போகிறான், நான் பேச மாட்டேன். ஒரு தீய சக்தி இறங்கிட்ட மண்ணில். பொண்டாட்டியே இல்லாதவன், புள்ள குட்டி இல்லாதவன். யாரு புள்ள குட்டி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? நாட்டை அழிச்சிட்டு போயிடுவான். பொண்டாட்டி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? புள்ளி அழிச்சிட்டு போயிடுவான். அப்பா அம்மா கூட இல்லாதவன் என்ன பண்ணுவான்? நாட்டை அழிச்சிட்டு போயிடுவான். 2 பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தங்கிறான், இந்தியாவில் ஒருத்தங்கிறான். உங்களை கொல்றதுக்காக வந்திருக்கிறான். அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றினா யாரால முடியும்? இந்த ராஜலிங்கனால மட்டும்தான்டா முடியும், ஜெயில மட்டும்தான் முடியும். இல்லைன்னா யாரால முடியாதுடான்ட்ட இந்த உலகத்தில். இதில் மாற்றமே இருக்காதுடான்ட்ட. எல்லோ மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், யாருமே கலியுகத்தில் நல்லவரா இருந்தால் உங்களுக்கு துயரம் வரும், கஷ்டங்கள் வரும், எல்லாமே வரும். இது வந்து கலியுகம். அநியாயத்துக்கும் அக்குறத்துக்கும் மட்டுமே இந்த உலகம் வந்து முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? மக்கள். நீங்கள் எல்லோருமே சத்தியத்தை மறந்தீர்கள், கலாசார சட்டத்தை மறந்தீர்கள், தெய்வத்தை மறந்து விட்டீர்கள், அரசாங்கத்தை, பணத்தை நம்பி வாழ்கிறீர்கள். உங்களுடைய உழைச்சி சாப்பிடணும். அதை நீங்கள் ஒத்த கூட சிந்திக்கவே இல்லையே. துட்டுக்கு ஓட்டு கொடுத்தா போடுவோம், 2000 ரூபாய் பரிசு கொடுத்தா ஓட்டு போடுவோம், 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவோம். அப்படின்னு சொல்லின்னா நாடு என்ன ஆகும்? உங்களுக்கு பெரிய அழிவு தாண்டா வரும்டான்ட்ட மக்களுக்கெல்லாம். ஏன்னா நீங்கள் நல்லவனாக இருக்கணும், மக்களாகி நீங்கள் நல்லவனாக இருக்கணும். நீங்கள் நல்லவனாக இல்லை, மாறவே மாட்டேங்கிறீங்களே. ஒன்று ஜாதிக்காக தான் உயிரை கொடுத்து அவன் சம்பாரிச்சு உங்களை எதுவுமே செய்யாமல் அவனை அழிஞ்சு விடுகிறான், உங்களையும் அவன் அழித்து விடுகிறான் மத சம்பரத்தை வச்சு. ஆனால் அரசியல்வாதி பணத்தை கொடுத்து நாளைக்கு விலைவாசி குறைச்சி நல்ல ஆட்சி கொடுக்குறோன்னு ஒத்த கூட சொன்னானா ஒரே ஒரு ஆள். இன்னைக்கு நடக்கிற எலெக்ஷனில் விலைவாசியை குறைப்பேன், ஏழைக்கு ஏற்ற வாழ்க்கை திட்டங்களை உருவாக்கி ஏழைகளுடைய துயரத்தை துடைப்போம், இன்னும் ஒரே ஒரு அரசியல்வாதி சொன்னானா விலைவாசியை குறைப்போம், கடமில்லாத நாடா நம்ம மாற்றுவோம் சொன்னானா யாராவது சொன்னானா? எப்படி ஏமாத்தலாம், எப்படியெல்லாம் கொள்ள அடித்து, எப்படியெல்லாம் இந்த மக்கள் நம்ம ஓட்டு பொண்ணு அவன் முதலமைச்சராக நம்ம எப்படி நாட்டு மக்களை கொல்லலாம் அப்படின்ற ஒரு வரலாறு தான் இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நடக்கிற அரசியல் இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலை இந்த மண்ணில் வந்திருக்கிறதுன்றதை ஒரு மக்களாகி நீங்கள் உணருங்கடா சொல்கிறேன். நீங்கள் உணர முடியாதுடான்ட்டு. நீங்கள் வந்து
உங்களுக்கு வந்து பணம் பைத்தியமாக ஆகிவிட்டான் மனிதன், மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டான். என்னைக்கு ஜெயலலிதா என்ற ஒரு தாய் இந்த மண்ணிலை நீதியும் சத்தியத்தையும் தர்மத்தையும் வளர்ந்து வெளியே வரவில்லை இன்னி வரைக்குமே. அந்த தாய் விடுவால ஆத்மா, அந்த ஆத்மா வந்து இந்த உலகத்தையே அழித்து கொண்டிருக்கிறதுறான்ட்டு. இதை காப்பாற்றினா யாரால முடியும்? ஒரே ஒரு முதலமைச்சரால், ஒரே ஒரு பிரதமரால் முடியும். ஆனால் அவங்க வெளியே காமிக்க முடியாது, அவங்க வெளியே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய புகழாரம் போயிடும். பெரியாருடைய ஆட்சி நடக்கணும், அண்ணாதுரை ஆட்சி நடக்கணும், காமராஜர் ஆட்சி நடக்கணும். இனிமேல் சக்தி ஆட்சி நேரடியாக நடக்கணும். அப்படி நடக்குன்னா யார் வரணும் வெளியே? துர்கா ஸ்டாலின் வெளியே வரணும். அடுத்தது யார் வரணும்? நிர்மலா சீதாராமன், அந்த அம்மா வெளியே வரணும். சக்தி. ரஜினி அவங்க பொண்டாட்டி யாரு? சக்தி, பிராமணர் பெண்ணு. இந்த 3 பெண்ணும் உலகத்துக்கு வந்தால்தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். ஒரு பெண்ணால தான் இந்த நாடு காப்பாற்றப்படும். ஒரு பெண்ணு வரவில்லை என்றால் இந்த 3 தாய், என் தாய்கள் இந்த மண்ணில் வரணும்டான்ட்ட. என்னுடைய தாய் 3 தாய்டான்ட்ட இன்னைக்கு இருக்கிறான். யாரு? 3 பேரும் என்னுடைய தாய்டான்ட்ட. என்னுடைய தாய்க்கு நான் வந்திருக்கிறேன், என் தாயை கொண்டு வந்திருக்கிறேன்டா நான். நான் மறைந்தால் என் தாய் மறைந்தான், நான் மறைந்தால் சிவன் மறைந்தான், நான் மறைந்தால் ராமன் மறைந்தான் இந்த உலகத்தில். ஏதி வைடான்ட்ட. இந்த மண்ணிலே நான் என்னைக்கு பேசப்பட்டனும் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு அணு கூட இந்த உலகத்தில் யாராலும் நிறுத்த முடியவில்லை. மனிதன் மிருகமாக மாறியுள்ளான். நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன் என்றால் இதுக்கு நம்ம கடமைப்பட்டு உள்ளோம். யாருக்கு? முதலமைச்சருக்கு, நம் நாட்டு பிரதமருக்கு. நிச்சயம் நம் நாட்டு பிரதமரும் நம் நாட்டு முதலமைச்சரும் நிச்சயமாக காப்பாற்றுவார்கள். இந்த அளவுக்கு நம்ம இவ்வளோ தொழில் வளர்ந்தேன்னா முழுக்க முழுக்க இந்த குத்தம்பாக்கம் அம்மா ஆதிசக்தி அவர்கள் தான் என்னை இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்த என் தாய். அந்த தாய்க்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். கடவுள் இல்லாமல் நான் இவ்வளோ தொழில் நான் பண்ணியிருக்க முடியாது. சிவபெருமான், ராமர், கிருஷ்ணர், அனுமான், சித்தர்கள், மகான்கள், இயேசு, அல்லாஹ் எல்லா கடவுளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இன்னும் என் பக்கத்தில் நீங்கள்லாம் எல்லோரும் இருக்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ பெரிய விஷயத்தை என்னால் பண்ண முடியுது. என்னால் படிக்காமல் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நீங்களாம் என் கூட இருந்த எனக்கு இவ்வளோ பெரிய ஊக்கத்தை கொடுத்தீங்க. நான் எந்த காலகட்டத்தில் நான் வந்து உங்களுடைய அன்பில் நான் வாழப்போகிறேன். அது ரொம்ப பெருமையாக எனக்கு உள்ளது. சக்தி 1000 சக்திகள் இந்த மண்ணிலே இருந்து பிறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். பூதேவியாக, மகாலட்சுமியாக, அந்த பாரத தாய். அந்த தாய் தான் நிதி அமைச்சராக வாழ்ந்து கொண்டிருக்கும். நிர்மலா சீதாராமன் என்னுடைய தாய். துர்கா ஸ்டாலின் என்னுடைய தாய்க்கும், ரஜினி என்ற மனைவி லதா அம்மா என் தாய்க்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 தாய்க்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த மண்ணிலே இன்னும் பல சாதனைகள், இந்த மண்ணிலே அற்புதங்களும் எல்லாமே இந்த மண்ணிலே தோன்றி இருக்கிறது. யாரால? ஒரே ஒரு சினிமாக்காரன் இந்த நாட்டை காப்பாற்றுவான், சொர்க்கலோகமாக கொடுப்பான். மக்களால் நான், மக்களுக்காக நான். இன்றைய சட்டம், நாளைய மாற்றம். அம்மாவிற்கு என் அன்பை சமர்ப்பிக்கின்றேன்.